கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவோட நாமம் மகிமைப்படட்டும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், இன்றைக்கு உங்களை தொடுவார், இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பார், உங்கள் காதுகளை திறப்பார். அவருடைய சத்தம் உங்களுக்கு தொனிக்கும். பயப்படாதீங்க. இங்கே போகிற பாதை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இந்திய ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 25:13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியில கர்த்தர் நம்ம குடும்ப வாழ்க்கையை கொடுத்து சந்ததிகளை தருகிறார். பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் தருகிறார். ஆனா பிள்ளைகள் இந்த பூமியில நமக்கு கிடைத்தாலும் பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ளவங்களா இருக்கணும், தெய்வ பயம் உள்ளவங்களா இருக்கணும், ஆலயத்து செல்ற பிள்ளைங்களா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலையில பிரவேசிக்கணும், அல்லது நல்ல தொழில் செய்யணும், ஊழியம் செய்யணும். இதுதான் மேன்மை. பிள்ளைகள் இருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலும் நமக்கு கீழ்ப்படியாமலும் மனம் போன போக்கில் போனால் சமுதாயத்திலே மேன்மையாக இருக்கின்ற இடத்துல இருக்காதபடிக்கு போனால் அதில் எந்த லாபமும் இல்லை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். பூமியை சுதந்திரிக்குதுன்னா அது ஒரு ஆசீர்வாதம். பூமியில் மேன்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். யாராவது உங்கள் சந்ததிகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருப்பீங்கன்னா உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளை வியாதிப்பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுகம் ஆக்குவார். என் பிள்ளை கீழ்ப்படியலையே, கீழ்ப்படிய வைப்பார். என் மகன் ஆண்டவரை கொடுத்த பயம் இல்லையே, பயப்பட வைப்பார். ஆலயத்து போகமாட்டேங்கிறான், என் பிள்ளை ஆலயத்து போகமாட்டேங்கிறாளே, கண்டிப்பாக ஆலயத்து போக வைப்பார். ஸ்கூலுக்கு போகலையே, காலேஜு போகலையே, படிக்கலையே, மாற்றத்தை கொடுப்பார். என் பிள்ளை திருமணத்துக்கு சம்மதிக்கலையே, சம்மதிக்க வைப்பார். என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கிய தருவார். யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ பெரும் மாற்றத்தை உடனடியாக பார்க்க போறீங்க. உங்கள் பிள்ளைங்க பூமியை சுதந்திரிப்பாங்க, இந்த பூமியில மேன்மையாக இருப்பாங்க. விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியை பூமியை சுதந்திரத்துக் கொள்ள வைக்கிற தேவனே, இன்னைக்கு யாரெல்லாம் சந்ததிகள் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் வேதனை இருக்கிறாங்களோ அங்கே வேதனைகளை கர்த்தர் இப்போதே மாற்றும். உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது அவர்களை ஆளுகை செய்யட்டும். விசேஷமாய் தகப்பனே, இந்த நாளிலே வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் ஒவ்வொருவரும் இப்போது தொட்டு சுகமாக்கட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஏசப்பா நீங்க விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரை இந்த நேரத்தில் கடன் பாரம், இன்னும் பலவிதமான நிந்தனை, அவமானம், நெருக்கம், பயம், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. திருமண நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. அவங்க மேன்மையா இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷன்ல ஜெப குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. நாங்கள் ஜெப குறிப்பு அனுப்பினோம். இயேசுப்பா அற்புதம் செய்த சாட்சியில் எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.